ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம கூட ஜாவேத் இருக்கார், டிஎன்சிஏ கிரிக்கெட்டர் அண்ட் கிரிக்கெட் கோச். இன்றைக்கி வந்து நம்ம சிஎஸ்கே எம்ஐ மேட்சை வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்காக இருக்கோம். ஆயண்ணா எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன்ப்பா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேண்ணா. சூப்பர்ப்பா. ஆனால் நேற்று மேட்ச்சில் வந்து கார்த்திக் சர்மா வந்து டெபியூட் ஆஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த சீசனில் வந்து எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்த பிளேயர் கார்த்திக் சர்மா. ஏன்னா சிஎஸ்கே எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாங்க ஒரு மேலே. பட் வந்து நமக்கு அந்த சக்ஸஸ் கிடைக்காதப்போ நம்ம டீமும் தோக்கும்போது எல்லாருக்குமே ஒரு கடுப்பு இருக்கும். என்னடா இந்த மாதிரி வாங்கியிருக்காங்க, மற்ற டீம்லலாம் வந்து எல்லா யங்ஸ்டர்ஸும் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு. இது சூப்பராக இருந்தார் அவர். அந்த 50 வந்து அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக கொடுத்துருக்கோம். நமக்கும் ஒரு கான்ஃபிடென்ஸ், இந்த பையன் வந்து ஆடுவான்ப்பான்னு. இன்னொன்று அவருக்கு வெறும் 20 வயசு தான் ஆகுது. அவர் நேற்று அடித்த 50 பார்த்தீங்கன்னா யங்கஸ்ட் பிளேயர் ஃபார் சிஎஸ்கே டு ஹிட் 50. அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 17 வயசில் ஆயுஷ் மாத்திரை அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் யங்கஸ்ட் இவர் தான் அடிச்சிருக்காரு. ஸோ சிஎஸ்கேலே உள்ள வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இவர் தான் அடிச்சிருக்காருன்னா கண்டிப்பாக இஸ் அ டேலண்டட் கை. அப்கமிங் மேட்சஸும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். அந்த ஸ்கில் அவர்கிட்ட இருக்குது. எஸ்பெஷலி நேற்று மேலே இறக்கி விட்டாங்க, நம்பர் 4 வந்தார். இவ்வளோ மேட்சஸ் அவருக்கு நம்பர் 6 கிடச்சிது. நம்ம தோனி வந்து 6 இடம் அது ஆக்சுவலாக. அது எவ்வளோ ப்ரெஷர் உள்ள இடங்கிறது வந்து தோனி ஆடும்போது நமக்கு அவ்வளோ தெரியல. ஏன்னா அவர் அவ்வளோ ஈஸியாக மேட்சஸ் முடித்தார். சின்ன பையன் 6லேருந்து ஒரு 4 ப்ரொமோட் பண்ணாங்க, சூப்பராக மேட்ச் முடிச்சு கொடுத்தாரு. சூப்பர் தான். எம்எஸ் தோனியை பற்றி சொல்லும் போது தோனி ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறாரா இந்த சீசனை? தோனி ரிட்டையர் ஆவாரா இல்லையான்னு அவருக்கு மட்டும் தான் தெரியும். ஆனால் ஒன்று தெரியுது, இந்த சீசன் பார்த்தீங்கன்னா மைக்கஸே கூட ரீசெண்டாக சொன்னார், அவர் கிரவுண்டுக்கு வந்தால் எல்லாரும் அவர் பேரை தான் கற்றுவாங்க, அவர் டீமோட ட்ராவல் பண்ணால் எல்லாருமே அவரை பற்றி தான் வந்து பேசுவாங்க, அது மீடியா இருக்கட்டும் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு ரீசனுக்காக அவர் வந்து டீமை விட்டு தள்ளியே இருக்கார். பட் எல்லா ப்ராக்டிஸ் செஷன்ஸும் டீமோட அட்டன் பண்ணுறாரு, நிறைய டிப்ஸ் யங்ஸ்டர்ஸ்க்கு தராரு. டீமை நல்லா ஜெல்லாக கொண்டு வந்திருக்காரு. வெளியே உட்காந்தவங்கள்ட்டையும் வந்து நிறையா வந்து நீ ஏன் வெளியே உட்காந்துருக்க, உங்ககிட்ட நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம், அதுக்கு ஒர்க் பண்ணுன்னு நிறையா அட்வைஸ் தரதான் வந்து மைக்காசி கூட ரீசெண்ட் இன்டர்வியூவில் சொன்னார். ஸோ அவர் இந்த மாதிரி ஒரு எல்லாருமே ஐபிஎலுக்கு முன்னாடி வந்து தோனி ஆடுவாரான்னு இருந்தோம். ஐபிஎல் வரும்போது தோனியை பார்க்க போகிறோன்னு இருந்தோம். பட் டீமுக்கு தான் அந்த ரெஸ்பெக்ட் போகணும், டீம் தான் ஃபஸ்ட், அப்புறம் தான் மற்றதெல்லாங்கிறது அவர் அது நடந்துக்கிற விதத்திலே தெரியுது. தெரியல, உங்களை மாதிரி தான் நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சீசன் அவர் ரிட்டையர்மெண்ட் ஒரு மேட்ச் ஆடி ரிட்டையர் ஆக போகிறதா. ஏன்னா அவரோட ரிட்டையர்மெண்ட் எல்லாமே வந்து நம்ம எதிர்பார்க்காத போது ஒரு மீடியாவில் வர நியூஸாக தான் இருந்திருக்கு. பட் அவர் வந்து சொல்லியிருக்காரு, அட்லீஸ்ட் நான் வந்து T20 அந்த ஐபிஎல்லேருந்து சென்னையிலேருந்து நான் ரிட்டையர் ஆவேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன், பார்ப்போம் என்ன பண்ணுறாருன்னு. ஆனால் இப்போ வந்து நம்ம பாயிண்ட்ஸ் டேபிள் பார்க்குறோம். இந்த ஸ்டேஜ்லேருந்து நம்ம வந்து பிளே ஆஃப் போகணும்னா நம்ம என்னெல்லாம் பண்ணணும் ஆஸ் எ டீமாக? இல்லை, ஆஸ் அ டீமாக வந்து இப்போ பவுலிங் பேட்டிங் 2 யூனிட்டும் நல்லா கிளிக்காக ஆரம்பிச்சிருச்சு. 2த்துக்குமே நல்லா கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு, மேட்ச் வின் பண்ண முடியும்னு தெரியுது. நம்ம ஃபீல்டிங்கும் இது சூப்பராக இருந்துச்சு. பட் ஒரு சில இடத்துல இன்னும் நல்லா ஃபீல்டிங் பண்ணால் நல்லாயிருக்கும். நம்ம சிவம் தூபே நேற்று ஒரு கேட்ச் ட்ராப் பண்ணார் ஆக்சுவலாக. இந்த சீசன் வந்து இது வரைக்கும் வந்து பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே வந்து நம்ம ஒரு சில மேட்ச் கிளிக் ஆகணும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக 2 பேரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. பேட்ஸ்மேன்ஸும் அவங்க வேலை என்னவோ அதை பண்ணுறாங்க, பவுலர்ஸும் அவங்களோட பிளான் என்னவோ அதை போடுறாங்க. இது வந்து ஒரு யங்ஸ்டர் ஆனால் டீமுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறதுனால ஸோ அந்த ப்ரெஷர், ஐபிஎல் ப்ரெஷர் இருக்கட்டும், மீடியா ப்ரெஷர் இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ரொம்ப இருக்கிறதுனால அவங்க இவ்வளோ நாளாக வந்து ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாமல் இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக ஃபீல்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே நல்லா பண்ணுறோம். பட் வந்து என்னென்னா போக போக பார்த்தீங்கன்னா நம்ம மேட்ச் வின் பண்ணி ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ அது வந்து வின் பண்ணால் மட்டும்தான் நம்ம பிளே ஆஃப் குவாலிஃபை ஆக முடியும். ஸோ அது ஆகணுன்னா ஆப்வியஸாக ப்ரெஷர் இன்னும் அதிகமாக தான் வரும். அந்த ப்ரெஷரில் வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும். இன்னொன்று கொஞ்சம் ஃபீல்டிங் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும். ட்ராப் கேட்சஸ் இருக்கக்கூடாது. இந்த சீசனில் சிவம் தூபே பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட 5 கேட்ச் வந்திருக்கு, 4 கேட்ச் இது ட்ராப் பண்ணியிருக்காரு இது வரைக்கும். ஸோ அந்த ட்ராப் கேட்சஸ்லாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் ருத்ராஜும் சூப்பராக கேப்டன்சி பண்ணுறாரு, செம்மையாக என்கரேஜ் பண்ணுறாரு. அவர் ஒரு எக்ஸாம்பிளாக பேக் டு பேக் 50 வேறு அடிச்சிருக்காரு. ஸோ நல்லா போயிட்டுருக்கு, டீமோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா போயிட்டுருக்கு. பட் நம்ம ஹோமை தவிர வேறு எங்கன்னா மேட்சஸ் அவே கிரவுண்டில் ஆடும்போது அவங்க கண்டிப்பாக வந்து இதே கான்ஃபிடென்ஸோட இதே கன்சிஸ்டன்சி நம்ம கண்டிப்பாக காட்டணும். கண்டிப்பாக பிளே ஆஃப் போக முடியும். நம்ம பிளேயர்ஸ் கிட்ட அவ்வளோ ஸ்கில் இருக்குது. ஏன்னா இந்த சஞ்சு ஆடலை, பட் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா ருத்ராஜ் அந்த பொறுப்பெடுத்து ஆடினார். கார்த்திகோட 50. ஸோ சூப்பராக இருக்குது நம்ம டீம். சொல்லப்போனால் போலிங், கம்போஜோட போலிங் மேட்சுக்கு மேட்ச் எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸாக இருக்குது. நூர் அகமது நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு. கூட நேற்று ராமகிருஷ்ணா கோஷும் நல்ல ஒரு டெபியூ பண்ணார். 3 ஓவர் 24 ரன், ஒரு விக்கெட் தான். ஃபீல்டிங் மாஸாக பண்ணார். அவர் பிடிச்ச கேட்ச் ஜாக்ஸ்து மாஸான கேட்ச்சு. அது வந்து க்ரௌடு இருந்த 31,000 பேரையும் வந்து நல்லா பம்ப் பண்ணுச்சு. சூப்பராக இருக்குது நம்ம டீம். கண்டிப்பாக பிளே ஆஃப் கண்டிப்பாக போக முடியும்.
ஃபீல்டிங் பிளேஸை வைட்டல் ரோல்னு வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ நீங்கள் சொல்லும் போது ருத்ராஜ் கேக்வாத் வந்து பேக் டு பேக் 50 அடிச்சிருக்காரு. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அவர் அது பொட்டன்ஷியல் உள்ள பிளேயர் தாங்க அவர். இது நான் சொல்கிறேன்ல, ஐபிஎல் வந்து ஒரு 1.5 மாதம் 2 மாதம் நடக்கிற ஒரு டோர்னமெண்ட். கிட்டத்தட்ட 14 மேட்ச் ஆடுறோம். நான் நாக் அவுட் போகாமல் சொல்கிறேன், 14 மேட்ச் கிட்ட ஆடுறோம். ஸோ வந்து இந்த டோர்னமெண்ட்டில் வந்து ஒரு பிளேயர் வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம்னா அவனுக்கு ரொம்ப நாள் இருக்குது அவங்க ஃபார்முக்கு வரதுக்கு. என்னன்னா நம்ம தோத்துட்டே இருந்தது, அவர் கேப்டனாகவும் இருந்தார். அதனால் லைம் லைட் ஃபுல்லாக என்ன கேப்டன்சிக்கு பண்ணுறான் ருத்ராஜ், என்ன பண்ணுறான் அதோ பண்ணுறாரு, வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா கார்த்திகோட 50 பார்த்தீங்கன்னா நேற்று தான் அடிச்சிருக்காரு இத்தனை மேட்சஸ்க்கு அப்புறம். ஸோ வந்து சஞ்சு சாம்சன் ஒரு 2 மேட்ச்க்கு அப்புறம் தான் அவரு பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தார். ஸோ எல்லாருக்கிட்டையும் அந்த ஸ்கில் இருக்கிறனால தான் டீமில் எடுத்து போட்டிருக்கோம். பட் அவங்க பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்க கொஞ்சம் டைம் ஆச்சு, அவ்வளோதான். இப்போ டீம் சூப்பராக இருக்குது. ருத்ராஜ் வந்து சூப்பருங்க. ஏன்னா அவருக்கு எவ்வளோ ப்ரெஷராக இருந்திருக்கும். ஏதோ சிஎஸ்கே மாதிரி ஒரு டீமை லீட் பண்ணுற, தோனிக்கு அப்புறம் லீட் பண்ணுறாரு. ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஆனால் அவர் காமாக இருந்தார். போன மேட்சோட நாக்கு 70 ரன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நாக்கு. இந்த மேட்சோட ஆகும்போதும் கடைசி வரைக்கும் இருந்தார். நேற்று கார்த்திக் கூட என்ன சொன்னார், ருத்ராஜ் உங்கள்கிட்ட என்ன சொன்னார் பேட்டிங் ஆடும்போதுன்னா, உனக்கு நீ இவ்வளோ நாள் என்ன ஆடி இருக்க, என்ன அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கற்றுக்கிட்டு இருக்க, அதை பண்ணு அப்படின்னு சொன்னார். நீ அவுட் ஆகாமல் ஆடணும், நம்ம முடிச்சு கொடுக்கணும், அப்படி பேசலையே அவர். உன்னோட கேம் என்ன, நீ ரிலாக்ஸாக இரு, நீ வந்து ப்ரெஷர் எடுத்துக்காத, நீ இவ்வளோ நாள் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கற்றுக்கிட்டு அதுதாங்க வேணும், அதுதான் சொல்லணும். அந்த இடத்துல போய்ட்டு நம்ம 2 பேரும் முடிச்சு தருவோம், இல்லை நீ ஷார்ட்ஸுக்கு போ. அந்த நேற்று இருந்த கேம் பார்த்தீங்கன்னா பால் டு பால் ரன் தான், கிட்டத்தட்ட 10 பால் டிஃப்ரென்ஸ் தான் இருந்துச்சு. சூப்பர்பாக மேட்ச் எடுத்துன்னு போனாங்க. ஒரு ஓவர் போதும் அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ருத்ராஜும் நிறைய கார்த்திக் டாட் பால்ஸ் ஆடினா கூட, நிறைய அவர் வந்து பவுண்ட்ரிஸ் போல, அவர் அந்த பவுண்ட்ரி பாலுக்கு வெயிட் பண்ணால் கூட ப்ரெஷரே ரிலாக்ஸாக தான் வச்சுருந்தாரு. சூப்பராக பண்ணார் நேற்று. ஆஸ் அ ஃபீல்டிங் பிளேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், பவுலர்ஸ்க்கு பால் கொடுக்குறதா இருக்கட்டும், சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், அதேமாதிரி பேட்டிங்லேயும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணார். சூப்பர் தான். இது நம்மளோட பவுலிங் யூனிட் வந்து செமையாக கலக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதை பற்றி உங்களோட ரிவ்யூ என்ன? இல்லை, சூப்பராக ஒர்க் பண்ணுறாங்க. சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் சூப்பராக ஒர்க் பண்ணிருக்காங்க பவுலிங் யூனிட் பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அன்ஷுல் கம்போஸ் வந்து இந்த சீசன் ஆரம்பிக்கும் போதெல்லாம் சம்மடி அடித்தாங்க அவரை போட்டு. 100 ஆகும்போது அவுட் ஆஃப் ஃபார்ம் சம்மடி. என்னடா இது, நம்ம டீம் ஸ்பின் பவுலர்ஸ்லாம் வேறு லெவலில் இருப்பாங்களே, மீடியம் பேசர்லாம் வந்து டீசெண்டாக போடுவாங்க, என்ன இந்த அடி அடிக்கிறாங்க நம்ம ஹோம்லேயேங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ அவங்க வந்து தெரிஞ்சிருச்சு என்ன பிளான்ஸோ அதுக்கு போடுறாங்க. பின்னாடி நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குது அவங்களோட ஒர்க்லாம். அனலிஸ்ட் பார்த்தா கூட ஸ்ரீகாந்த் அவர் தான் பண்ணுறாரு. அவர் வந்து கேகேஆரில் ரொம்ப பெரிய அனலிஸ்ட்டாக இருந்து நம்ம ஊருக்கு வந்தவர். ஸோ இந்த மாதிரி நமக்கு தெரியாத நிறைய பேரோட ஒர்க் வந்து இந்த மாதிரி பிளேஸ் பர்ஃபார்ம் பண்ணும் போது தான் தெரியுது. ஏன்னா அன்ஷுல் கம்போஸன் பர்டிகுலராக சொல்கிறேன்னா, 16 to 20 ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா அவர் இது வரைக்கும் இந்த சீசனில் 10 விக்கெட் எடுத்திருக்காரு. அவரோட எக்கனாமி பார்த்தீங்கன்னா 8.6 தான் இருக்குது. அந்த டெத் ஓவர்ஸில் வந்து போட்டு 8.6 எக்கனாமி வைக்கிறதுலாம் வந்து கஷ்டம். புவி பார்த்தீங்கன்னா வந்து புவனேஸ்வர் குமார், நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர் எவ்வளோ பெரிய பவுலர்னு. ஒரு 10 பாலுக்கு ஒரு பவுண்டரி தராரு அவரோட பவுலிங் இதில். லுங்கி என்கிடி பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 8 பாலுக்கு ஒரு பவுண்டரி தர்றாரு. அன்ஷுல் கம்போஸ் ஒரு 5 பாலுக்கு ஒரு பவுண்டரி தர்றாரு. இவருக்கு மேலே 2 பேர் இருந்தாலும் அவங்க இன்டர்நேஷ்னல் டெபியூலாம் பண்ணி ஆடினவங்க. இவர் வந்து அவரோட பொட்டன்ஷியல் வந்து இந்த டாப் 3 லிஸ்ட்லேயே அவர் இருக்கிறது இந்த மாதிரி ஒரு ஸ்டாட்ஸில் ரொம்ப பெரிய விஷயம். சூப்பராக போட்டுட்ருக்காரு. ருத்ராஜ் முன்னாடியே சொன்னார், அன்ஷுல் கம்போஸ் பாருங்கள் செம்மையாக வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டே வர்றாரு மேட்ச்சுக்கு மேட்ச். இப்போ அதை பார்க்க முடியுது. சூப்பர். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மற்றவங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க, கூட ஸ்பெல் போடுறவங்களும். முகேஷ் சௌத்ரியாக இருக்கட்டும், 100 அகமதாக இருக்கட்டும், மற்ற பவுலர்ஸும். பட் இவர் தனியாக தெரிகிறாருன்னு வச்சுக்கோங்க. சூப்பராக போடுறாரு. நம்ம பிளே ஆஃப் போனோன்னா ஒரு மெயின் ரீசனாக கண்டிப்பாக இருப்பார். ஓகேண்ணா, தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ. தேங்க்யூ.